என் செல்ல குழந்தையே, சரியாக வளர்பிறை பஞ்சமியினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து விட்டேன். நீண்ட நேரமாகவே உன் அம்மா ஒரு நல்ல செய்தியோடு உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இதற்கு மேலும் என்னை நீ காக்க வைக்காமல் என்னை தொட்டு உள்ளே அழைப்பாய் என்ற நம்பிக்கையில் நான் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விடாதே, எந்த நிலையிலும் என்னை தவிர்த்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான நேரங்களை எல்லாம் என்னவென்று பார்த்து பார்த்து உனக்கென்று செதுக்கி தந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நான் உன்னோடு வருவதற்காக பல காரணங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. நான் உன்னை தேடி வருவதற்கான சூழ்நிலைகளும் பல நிச்சயமாக இருக்கின்றது. உன்னை தேடி இந்த வராகி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நான் உனக்கு உணர்த்திவிட எண்ணுகின்றேன். உனக்கான நேரம் என்னவென்று நான் யோசிக்கின்றேன். அத்தனையிலும் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மீட்டெடுக்கின்றேன். இனி இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று நீ நினைத்து கலங்கினாயோ, இந்த வாழ்க்கை எந்த இடத்தில் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியது என்று நினைத்து நீ வருத்தம் கொண்டு நின்றாயோ, அதிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் என்னவென்று உருவாக்கி கொடுக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் முதல் நான் உன்னோடு வரக்கூடிய காலங்கள் இனி அத்தனையுமே உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. யார் என்ன சொன்னாலும் பஞ்சமி தாயின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது என்பதனை நீ நம்ப வேண்டும். யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், எப்படிப்பட்ட விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லி உன்னை வேதனைப்படுத்திவிட்டு போகட்டும். அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இவ்வளவுதான் என்பதனை புரிந்து கொண்டு நீயாக உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடு. உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றையும் இனிமேல் என் பிள்ளை நீ பார்த்து பார்த்து உனதாக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அது இன்னொருவருக்கு நல்ல நேரமாக மாறும் என்பதனை நீ மறக்காது. இந்த நேரம் முதல் நான் வருவேன், எப்பொழுதும் உன்னோடு பயணிப்பேன். எந்த தருணத்திலும் உன்னை சுற்றி வந்து உன்னை ஆறுதல் படுத்துவேன். உனக்கு வேதனை கொடுப்பவர்களுக்கெல்லாம் சோதனையை கொடுப்பேன். வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு காயங்களை தருகின்ற இந்த மனிதர்களுக்கு நான் நிச்சயமான காயங்களை என்னவென்று காண்பித்து கொடுப்பேன். இன்னொருவருக்கு நாம் செய்கின்ற பாவம் நம் வாழ்க்கையிலும் தொடர்ந்தால் நம் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்களை எல்லாம் தந்து உனக்கு நான் வாழ்க்கையின் மேன்மை என்றால் என்னவென்று காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கைக்கான அர்த்தங்கள் இன்னமும் புரியாமல் எத்தனையோ மனிதர்கள் இங்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று இவர்கள் இன்னமும் அறிந்திருக்கவில்லை. நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று இவர்கள் நிச்சயமாக புரிந்திருக்கவில்லை. நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கானது என்னவென்றும் அது உன்னை வந்து சேர வேண்டும் என்றும் விதி இருக்கின்றதோ அது இனி ஒரு காலமும் உன்னை விட்டு விலகாது. அது இனி ஒரு காலமும் உன்னை விட்டு நீங்காது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த இன்னல்களும் சோதனைகளும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும். இனி உன்னை நம்பிக்கைப்படுத்தும். உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி தெளிவாக புரிய வைக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, என் பிள்ளை மட்டும் எந்த இடத்திலுமே நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கக்கூடாது. உன்னை தேடி வரக்கூடிய நாட்கள் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வராகி சொன்ன சொல் மீறுபவள் அல்ல. அதுவும் பஞ்சமி நாளில் உன் முன்னால் வந்து நிற்க நான் நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து இன்றே நீ உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம். இந்த வாழ்க்கையில் எது உனக்கு அவசியம் என்று நீ விரும்பி நின்றாயோ அந்த விஷயத்தை நீ முழுமையாக என்னிடமிருந்து பெறப்போகிறாய் என்று அர்த்தம். இந்த தருணங்கள் இதுவரையிலும் என் பிள்ளையை ஆட்டி படைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக உணரும் பொழுது நீ செய்த பாவங்கள் என்ன, உனக்கு இப்பொழுது நடப்பது என்ன, இந்த புண்ணியம் உனக்கு எதுவரையிலும் கை கொடுக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நிம்மதி என்றால் என்னவென்றும் நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்றும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானவை எல்லாம் என்னவென்று நீ யோசிக்கும் இந்த காலம் நான் எப்பொழுதும் உன்னோடு பயணிப்பதை உனக்கு உணர்த்தி கொடுப்பேன். உன்னை சுற்றியிருந்து நான் உன்னை வழிநடத்துவதை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கை கொடுத்து வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை சந்தித்த பல பிரச்சனைகள் என்றாவது ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முற்றுப்புள்ளி வைத்தே தீர வேண்டும் என்பதுதான் உண்மை. முற்றுப்புள்ளி வைக்காமல் நாம் எந்த ஒரு பிரச்சனையையும் இறுதி வரையிலும் இழுத்துச் சொண்டு கொண்டிருக்க முடியாதல்லவா? உன்னை தேடி நான் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்திட தொடங்கிவிடு. கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள என் பிள்ளை நீ தயாராகிவிடு. எந்த இடத்தில் நின்று உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டத்தை கொடுத்த பொழுது கலங்கி நின்று எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பினாயோ அந்த இடத்திலேயே உன்னை நான் வாழ வைக்க வருகிறேன் என்பதனை மறக்காதே. அந்த இடத்தில்தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் உணர்த்த வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே. உன்னை யாரென்று நான் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் உன் முன்னால் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனையிலும் உன்னை நம்பிக்கையோடு நான் வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தவிர்த்து உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு நான் வரக்கூடிய காலங்கள் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் ஆச்சரியங்கள் என்பதனை மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் உன்னதமான விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்நாளும் நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த உண்மைகளை நீ உணரும் பொழுது அத்தனையிலும் உன்னை யார் என்று நான் உனக்கு அடையாளப்படுத்துவது போல நீயும் முதலில் உன்னை உணரத் தொடங்கு. உன் தெய்வம் நான் மட்டும் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய தயாராகி விட்டால் போதுமா? அதை எல்லாம் பெறுவதற்குரிய மனதைரியம் உனக்கும் வேண்டும் அல்லவா? நமக்கு எப்பொழுதுமே தெய்வம் நல்லதை நடத்தும். எது நடந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும் என்ற மனநிலை மட்டும் உனக்குள் இருந்து விட்டது என்றால் அது போதும். இனி யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் வீழ்த்திவிட முடியாது. யாராலும் அவ்வளவு எளிதில் உன்னை காயப்படுத்த முடியாது. எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? வரக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் நாம் ஏற்றுக்கொள்வதை பொறுத்துதான் அது நமக்கானதா இல்லையா என்று நம்மால் உணர முடியும். உனக்கானதே இல்லாத ஒரு பிரச்சனை என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதை நீ தலையில் தூக்கி வைத்து அதை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? உன்னை சுற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு. யார் இருக்கிறார்கள், யார் இல்லை, யார் வந்தார்கள், யார் போனார்கள், இதையெல்லாம் கவலை இல்லை. உனக்கு
என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாக நடக்கிறதா? இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் உனக்கு சரியாக கிடைக்கிறதா? துரோகங்கள் உன் அருகில் இருக்கிறதா? இந்த துரோகங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு எங்கே சென்றது? அல்லது இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நிலைமையில் இருக்கின்றது என்பதனை எல்லாம் சற்று நீ உற்று நோக்கி கவனிக்கத்தான் வேண்டும். எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக தவிர்த்து விட முடியாது. எதையுமே அவ்வளவு எளிதாக நாம் விட்டுவிட முடியாது. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை, நீ எப்பொழுது ஒரு சரியான முடிவை இந்த வாழ்க்கைக்கானது என்று எடுக்கிறாயோ அப்பொழுது உனக்கான எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பது உன் மனதில் ஆணித்தரமாக பதியட்டும். யாரும் இங்கு அடிமைகளும் அல்ல. யார் பேச்சையும் யாரும் கேட்டு நடக்க வேண்டும் என்ற கட்டாயமும் அல்ல. அவரவர் செய்யக்கூடிய விஷயங்களும் அவரவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் தான் இங்கு ஒரு மனிதனினுடைய உண்மையான நிலைத்தன்மையை என்னவென்று தீர்மானிக்கிறது. நான் இப்படித்தான் இருப்பேன், எப்பொழுதும் அடுத்தவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பேன் என்று சொல்கின்ற மனிதர்களும் சரி, அவரவர் செய்யக்கூடிய பாவங்களுக்கான பலன்களை அவர்களை அனுபவித்து விட்டு போகட்டும் என்று சொல்லி நீ விட்டுவிடு. நன்மைகளையும் தீமைகளையும் நினைத்து பதறிக்கொண்டிருப்பதை விட அதை எதிர்கொண்டு நாம் வாழ ஒரு முறை தொடங்கிவிட்டோமானால் அதன் பிறகு இவை எல்லாமும் ஒன்றுமே இல்லாமல் மாறிவிடும். இந்த வாழ்க்கை இதை எல்லாமுமே உனக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கி உன் கண் முன்னால் நிறுத்தும். சுற்றியிருந்து சூழ்நிலைகளால் எதற்கும் கைதிகளாகி விடாதே. உன்னுடைய உணர்வுகளை வெளிப்படையாகவே நீ எடுத்து வைக்கலாம். விளைவுகளை சந்திக்க நீ தயாராக இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றாலுமே அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் உணரக்கூடிய மனநிலைக்கு நீ நிச்சயமாக வந்துவிட வேண்டும். எதையுமே நாம் இங்கு ஆசைப்பட்டு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எதையுமே நாம் வெறுத்து ஒதுக்கவும் இல்லை. அப்படியானால் உனக்கு நீ சரியாகத்தான் இருக்கிறாயல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறதவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது எதற்காக யாருக்காக நீ எதையும் விட்டு கொடுக்க எண்ணுகிறாய்? எந்த நிலையிலும் எல்லாவற்றையும் தாண்டி வாழத் தொடங்கு. எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் கடந்து நீ வாழப் பழகு. நம்பிக்கை கொண்டு நல்லதை செய்யும் என் பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த வாழ்க்கையும் உன்னை எங்கே சதி செய்து கவிழ்த்து விடுமோ என்று நீ நினைத்து வருந்துகிறாய் அல்லவா? ஆனால் உன் பக்கம் எல்லாமும் சரியாக இருக்கும் பொழுது நீ யார் பக்கமும் நின்று யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். யார் முன்னிலையிலும் நின்று எதையும் நினைத்து நீ வருந்திவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை நல்லபடியாக மீட்டு கொடுக்கட்டும். உருவாக்கி தரும் எல்லா விஷயங்களும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லட்டும். நல்லதோ கெட்டதோ எதுவென்றாலும் இனி அதை நாம் தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து இப்பொழுதே வெற்றி நடை போடு. இந்த பஞ்சமி நாளில் உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாமல் உன்னை தேடி வந்த இந்த தாயின் அன்பை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் செய்ய தொடங்கு. அதிலும் குறிப்பாக இன்று செவ்வாய்க்கிழமையின் விடியல் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாகவே இருக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்லிய எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் அல்லவா? நான் உனக்கென உருவாக்குகின்ற இந்த உலகத்தில்
இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் காரணம் உண்டு என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். வேறு எதற்குமே என் பிள்ளை வருந்திவிட வேண்டிய அவசியமும் இல்லை. வேறு எதற்கும் என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டிய கட்டாயமும் இல்லை என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றிலும் நான் தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ எப்பொழுது முழு மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறாயோ அந்த அடியில் உனக்கு வெற்றி நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. வாக்கு தந்திருப்பது வராகி, வாழப்போவது என் பிள்ளை. இனி எதற்கு இதில் நீ இடையில் நின்று அதிகமாக யோசிக்க வேண்டும்? எல்லாமுமே சரியானதாகவே நடக்கும். எல்லாமுமே உனக்கு தெளிவானதாகவே கிடைக்கும். என் நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருந்து உன்னை மீட்டெடுப்பதை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். இனி என்றும் என்றென்றும் வெற்றியின் பாதையில் என் பிள்ளை அடியெடுத்து வைக்க வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.